சைபர் பிளானட் குரோனிகல்ஸ் நட்சத்திரங்களுக்கான பயணம் அத்தியாயம் -3 மர்ம நட்சத்திர பாதுகாவலர்கள் சீரியல் சிட்டியில் எழுந்திருங்கள். செலஸ்டியல் நூலகத்தில் வெற்றியடைந்த பிறகு லினா, நந்தினி மற்றும் செட் தங்கள் வாழ்க்கையில் மீண்டும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்களால் மீட்ட சமநிலை நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஒரு புதிய மற்றும் பயங்கரமான அச்சம் உருவாகி கொண்டிருந்தது, அவர்கள் யாரும் எதிர்பார்க்காதது. ஒரு மாலை லினா நந்தினியிடமிருந்து ஒரு அவசர சிக்னல் பெற்றார். செய்தி துண்டிக்கப்பட்டிருந்தது, ஆனால் அவசர நிலை தெளிவாக இருந்தது. கிபர் உலகம் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு குலைச்சல்களை எதிர்கொண்டு அதன் மூலத்தோற்றம் நெக்சஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸில் திறந்த ஒரு பெரிய ஆற்றல் வெடிப்பாக தென்பட்டது. சுயமாக லினா செட்டை தொடர்பு கொண்டார், மேலும் மூவரும் நெக்சஸில் மீண்டும் இணைந்தனர். ஒருபோதைய நிலையான சூழல் இப்போது கலவரத்தில் மூழ்கியிருந்தது. மூலக்காட்சிகள் வழியாக மோதியபோது மற்றும் ஆற்றல் வெடிப்பு ஒவ்வொரு நிமிடமும் பெரிதாகியது. வெடிப்பு கிழிந்த ஆற்றலை கொண்டு ராஜ்யத்தின் துவாரத்தை குலைத்து அவர்கள் பாதுகாத்ததற்கான அனைத்தையும் அழிக்க கருதியது. இந்த வெடிப்பு மாலச்சாரின் இறுதி திடீர் செயல் என்பதை கண்டறிந்தனர். பின் திரும்பும் முன்பு அவர் நெக்சஸில் ஒரு விதை விதைத்தார். அவர் தோற்கடிக்கப்பட்ட பிறகு வளர்ந்து ராஜ்யத்தை நிலைமையற்றதாக்கும் ஒரு இருண்ட ஆற்றல் விதை. வெடிப்பை மூடவும் மற்றும் ஒழுங்கை மீட்டெடுக்கவும் முடிவு செய்த லினா, நந்தினி மற்றும் செட் விரைவாக செயல்பட வேண்டும் என்று அறிந்தனர். எலிமெண்டல் பிரிசம் மற்றும் ஆர்டிஃபாக்ட் மீண்டும் அவர்கள் முக்கிய கருவிகள் ஆக இருக்கும். ஆனால் பிறழ்வு பிரிசம் மட்டுமின்றி அதிக சக்தி வாய்ந்தது. அவர்கள் வெடிப்பின் உள்ளே உள்ள பிறழ்வின் மூலத்தோற்றத்தை கண்டறிந்து அதை அழிக்க வேண்டும். வெடிப்பிற்கு அணுகும்போது அவர்கள் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டனர். பிறழ்வால் மாறிய மூலக்காட்சி உயிரினங்கள் தொடர்ந்து தாக்கின. லினாவின் வசதியுடனான முறை, நந்தினியின் மூலக்காட்சி கட்டுப்பாடு மற்றும் செட்டின் தொழில்நுட்ப திறமைகள் அவர்கள் இவற்றை எதிர்த்து வெடிப்பின் மையத்தை நோக்கி முன்னேற உதவின. வெடிப்பின் உள்ளே நிஜம் தானே குருட்டு கட்டையாக தெரிந்தது. காலமும் இடமும் மாறிக்கொண்டிருந்தது மற்றும் சூழல் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தது. அவர்கள் தங்கள் அறிவை மற்றும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை மேலும் மேலும் நம்ப வேண்டும். மிகவும் அபாயகரமான நிலத்தை சரியாக பயணம் செய்ய. பாதையின் மையத்தில் அவர்கள் பழைய நாகரிகத்தின் எதிரொலிகளை சந்தித்தனர். நெக்சஸை ஒருபோதும் பாதுகாத்த மக்களின் தோற்றங்களை, அவர்கள் மிஷனின் முக்கியத்துவத்தையும் மற்றும் போராட்டத்தின் உயர்ந்த பங்களிப்பையும் காட்டின. இறுதியாக வெடிப்பின் மையத்தில் அவர்கள் பிறழ்வின் கோரியதை எதிர்கொண்டனர். இருண்ட, துடிக்கும் கிறிஸ்டல் தீவிரமான ஆற்றலை ஒளிபரப்புகிறது. இந்த கிறிஸ்டல் மாலச்சாரின் விதை மூலக்காட்சிகளின் ஆற்றல்களை உறிஞ்சிக்கொண்டது மற்றும் ஒவ்வொரு நிமிடமும் வலுவாக வளர்கிறது. கிறிஸ்டலை அழிப்பதற்கான போராட்டம் அவர்கள் சந்தித்த மிகுந்த கடுமையானது. இருண்ட ஆற்றல் துடித்து கொண்டு மூலக்காட்சிகளை பிணைத்து அவர்களின் ஒவ்வொரு செயலையும் சவாலுக்கு உட்படுத்தியது. லினா, நந்தினி மற்றும் செட் அவர்கள் சக்திகளை இணைத்து கிறிஸ்டலின் சக்தியை வெல்லும் முயற்சியில் இறங்கினர். லினா ஆர்டிஃபாக்டை பயன்படுத்தி பிரிசத்தின் மூலம் தூய மூலக்காட்சி ஆற்றல்களை வழிநடத்தினார். நந்தினி இந்த ஆற்றல்களை பயன்படுத்தி பிறழ்விற்கு எதிரான தடுப்புக்கொடி உருவாக்கினார். செட் தனது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் முயற்சிகளை பெருக்கி மாறும் சூழலை நிலைத்தன்மையாக்கினார். இறுதியாக ஒருங்கிணைந்த முயற்சியில் அவர்கள் தூய மூலக்காட்சி ஆற்றலின் அடுக்குமிக்க வெடிப்பை இருண்ட கிறிஸ்டலின் மீது செலுத்தின. கிறிஸ்டல் எதிர்ப்பதற்கான முயற்சியில் இருந்தது, ஆனால் அவர்கள் ஒருங்கிணைந்த வலிமை மிகுந்தது. ஒருவேளை நெசவீந்த ஒளியால் கிறிஸ்டல் துண்டித்தது மற்றும் பிறழ்வு அகற்றத் தொடங்கியது. வெடிப்பு மூடியபோது மற்றும் நெக்சஸ் தனது நிலையான நிலைக்கு மீண்டும் திரும்பியபோது மூவரும் ஆழ்ந்த நிம்மதியையும் சாதனையை புலப்படுத்தினார்கள். சமநிலை மீட்டெடுக்கப்பட்டது மற்றும் மாலச்சாரின் மரபின் அச்சம் முடிவுற்றது. மேல்பரப்பிற்கு திரும்பும்போது அவர்கள் மீண்டும் ஒரு புதிய கிபர் உலகத்தை கண்டனர். மூலக்காட்சிகள் மீண்டும் ஒற்றுமையில் இருந்தது.
இப்போது பிறழ்விலிருந்து விடுதலையான மூலக்காட்சி ஆவிகள் அவர்களின் வீரியத்தையும் மற்றும் அர்ப்பணிப்பையும் பாராட்டின. லினா, நந்தினி மற்றும் செட் அவர்கள் பயணத்தை அவர்கள் வலிமையானவர்களாக இருவராக மட்டுமல்ல, ஆனால் ஒரு அணியாகவும் அடைந்தனர். அவர்கள் இருண்ட சவால்களை சந்தித்து வெற்றிகரமாக மாறினர். அவர்கள் மிஷனாலும் மற்றும் அவர்கள் உறவாலும் ஒருங்கிணைந்தனர். மீண்டும் பிரிந்துகொள்ள தயாராகும்போது அவர்கள் விழிப்புடன் இருக்க உறுதியளித்தனர். கிபர் உலகம் எப்போதும் புதிய அச்சங்களுக்கு ஆட்படக்கூடும், ஆனால் அவர்கள் அதற்கு தயாராக இருப்பார்கள். அவர்கள் சாகசம் அவர்களுக்கு சமநிலை, ஒற்றுமை மற்றும் நட்பின் உண்மையான அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தது. மீட்டெடுக்கப்பட்ட நெக்சஸை ஒரு இறுதிய பார்வை கொண்டு அவர்கள் தங்கள் வழிகளில் புறப்பட்டனர். அவர்களது சாகசங்கள் எதிர்காலத்தில் அவர்களை வழிகாட்டும் என்பதை அறிந்து. மற்றும் அவர்கள் பயணங்கள் தனித்தனியாக தொடர்ந்தாலும் அவர்கள் ஒன்றாக சமாளித்த சோதனைகளால் அவர்களின் விதிகள் எப்போதும் ஒருங்கிணைந்தவை. நெக்சஸில் உள்ள வெடிப்பை மூடிய பின்னர் பல மாதங்கள் கடந்துவிட்டது. கிபர் உலகத்தில் சமநிலை மீண்டும் நிலைத்தது. ஆனால் அவர்களின் சாகசம் இன்னும் முடிவுக்கு வந்தது என கொள்ள முடியவில்லை என்ற புதிதான மர்மம் வெளியீடு அடைந்தது. நியூ சிலிகோனியாவில் மீண்டும் இருந்த லினா அடையாளம் தெரியாத மூலத்திலிருந்து ஒரு செய்தியை பெற்றார். அந்த செய்தியில் கிபர் உலகின் காணாத பகுதிக்கு ஒருங்கிணைப்பு குறிப்புகள் மற்றும் ஒரு மர்மமான சொற்றொடர் இருந்தது. விழிப்பு தொடங்கியுள்ளது. ஆர்வமும் கவனத்துடனும் லினா நந்தினி மற்றும் செட்டை தொடர்பு கொண்டார். அவர்கள் இரகசியத்தை கண்டறிய அந்த ஒருங்கிணைப்பு குறிப்புகளுக்கு செல்வதற்கு சம்மதித்தனர். அந்த இடத்தை அடைந்தபோது அவர்கள் தங்களை ஒரு தனிமையான பள்ளத்தாக்கில் கண்டனர். பலவிதமான செடிகள் நிறைந்திருந்தது மற்றும் அதனூடே ஒரு தனித்துவமான ஆற்றல் பொங்கிக் கொண்டிருந்தது. பள்ளத்தாக்கின் மையத்தில் ஒரு பழமையான கோயில் இருந்தது. அதன் கட்டிட வடிவம் செலஸ்டியல் நூலகத்தில் அறிந்த பழைய நாகரிகத்தை போன்று இருந்தது. கோயிலுக்கு நெருக்கமாய் சென்றபோது அவர்கள் ஒரு குழு மூலக்காட்சி ஆவிகளை சந்தித்தனர். ஒவ்வொன்றும் 4 மூலக்காட்சிகளை உருவாக்கியது. இந்த ஆவிகள் அவர்கள் முன்பு சந்தித்தவர்களுக்கு மாறாக கலக்கத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருந்தனர். இந்த ஆவிகள் மூலக்காட்சி பொருட்களால் தொடர்பு கொடுத்தனர். கோயிலின் உள்ளே என்னதான் நடக்கிறது என்பதை புரியவைத்தன. கோயிலின் உள்ளே அவர்கள் பழைய எழுத்துக்களும் மற்றும் ஆர்டிஃபாக்ட்களும் நிரம்பிய அறைகள் கண்டனர். சுவர்களில் பழைய நாகரிகத்தின் காட்சிகள் இருந்தன. விழிப்பு பற்றிய ஒரு தீர்க்கதரிசனம் கூறப்பட்டிருந்தது. எப்போது மூலக்காட்சிகள் புதிய ஆற்றல் மட்டத்திற்கு செல்லும், பெரிய வாய்ப்பு மற்றும் பெரிய ஆபத்து ஏற்படும் ஒரு நேரம். கோயிலின் மையத்தில் அவர்கள் ஒரு பெரிய கிறிஸ்டலை கண்டனர். இது அவர்கள் முன்பு கண்டதுகளைப் போலவே இருந்தது, ஆனால் மிகவும் பெரியது மற்றும் மிகவும் சிக்கலானது. இந்த கிறிஸ்டல் எலிமெண்டல் கான்விளக்ஸ் என்று அறியப்பட்டது. கிபர் உலகில் உள்ள அனைத்து மூலக்காட்சிகளின் ஒத்திசைவு கோட்டமாக இருந்தது. இது ஒரு தாளத்தை போல துடித்தது. அது ராஜ்யத்தின் இதயத்துடிப்புடன் ஒத்திசைவாக இருந்தது. கான்விளக்ஸை ஆய்வு செய்தபோது விழிப்பு கிபர் உலகத்தின் இயல்பான சுழற்சி என்று புரிந்தது. இது மூலக்காட்சிகளின் ஆற்றலை புத்துணர்விக்கவும் மற்றும் அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டது. ஆனால் மாலச்சாரின் முந்தைய பிறழ்வால் இந்த செயல்முறை பாதிக்கப்பட்டது. இப்போது கான்விளக்ஸ் நிலைமையற்றதாக இருந்தது மற்றும் அது கைவிடப்பட்டால் அது பேரழிவை ஏற்படுத்தக்கூடும். கான்விளக்ஸை நிலைப்படுத்த லினா, நந்தினி மற்றும் செட் முன்பு சேகரித்த 4 மூலக்காட்சி கருவிகளின் ஆற்றல்களை ஒத்திசைவுடன் சேர்க்கும் ஒரு சிக்கலான வழிபாட்டை செய்ய வேண்டும். ஒவ்வொரு கருவியும் கான்விளக்ஸின் சுற்றியுள்ள ஒரு குறிப்பிட்ட வரிசையில் வைக்கப்பட வேண்டும் மற்றும் ஆர்டிஃபாக்ட் மூலக்காட்சிகளை ஒத்திசைவாக இணைக்கும் திறவுகோலாக இருக்கும். வழிபாட்டை தொடங்கியபோது கோயில் நடுக்கத்தோடு துவங்கி மூலக்காட்சி ஆவிகள் மேலும் கலக்கத்துடன் ஆனது. முந்தைய பிறழ்வின் இருண்ட ஆற்றல் அடிச்சுவடுகள் இன்னும் இருந்தது. அவர்களின் முயற்சிகளை பாதித்தது. மூவரும் பிறழ்வு செய்யப்பட்ட மூலக்காட்சி உயிரினங்களின் அலைகளை தடுக்க வேண்டியிருந்தது, மேலும் வழிபாட்டில் கவனத்தை மையப்படுத்த வேண்டும்.
லினா தனது விரைவான சிந்தனை மற்றும் வசதியுடன் கருவிகளை தாக்குதல்களில் இருந்து காத்தார். நந்தினி தனது மூலக்காட்சிகளுடனான ஆழமான தொடர்பை பயன்படுத்தி ஆற்றலின் பாய்ச்சலை வழிபாட்டில் சமநிலையில் வைத்தார். சேட் தனது தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை பயன்படுத்தி ஆர்டிஃபாக்டை நிர்வகித்தார் மற்றும் கான்பிளக்ஸுடன் ஒத்திசைவாக்கினார். வழிபாடு ஒரு நேரத்திற்கு எதிரான ஓட்டமாக இருந்தது. இருண்ட ஆற்றல் அதிகமாக வளரும்போது மூவரின் உறுதி சோதிக்கப்பட்டது. அவர்கள் துருவி அவர்களின் இணைப்பிலும் மற்றும் அவர்களின் பகிர்ந்த மிஷனிலும் வலிமையடைத்தனர். கான்பிளக்ஸ் பதிலளிக்கத் தொடங்கியது, அதன் தாளம் சமநிலையடைய, கருவிகள் ஒத்திசைவுடன் சேர்ந்து, ஆர்டிஃபாக்ட் பிரகாசமான ஒளியால் பிரகாசித்தது. இறுதியாக ஒருங்கிணைந்த முயற்சியில் அவர்கள் தூய மூலக்காட்சி ஆற்றலின் மிகுந்த வெடிப்பை கான்பிளக்ஸில் செலுத்தின. இருண்ட ஆற்றல் நீக்கப்பட்டது மற்றும் கோயில் ஒற்றுமையான ஒளியால் நிரம்பியது, கலங்கிய ஆவிகளை அமைத்தது மற்றும் நிலைமையை மீட்டெடுத்தது. விழிப்பு முடிந்தது. கான்பிளக்ஸ் இப்போது புதுப்பிக்கப்பட்ட சமநிலையான ஆற்றலை வெளிப்படுத்தியது, இது கிபர் உலகம் முழுவதும் பரவியது, மூலக்காட்சிகளின் ஆற்றல்களை ஒற்றுமையுடன் அதிகரித்தது. இப்போது அமைதியான மூலக்காட்சி ஆவிகள் அவர்கள் நன்றி தெரிவித்து தங்கள் பகுதிகளில் திரும்பினர். லினா, நந்தினி மற்றும் செட் கோயிலிலிருந்து வெளியில் வந்தபோது அவர்கள் பேரழிவை தடுத்தனர் மற்றும் கிபர் உலகின் தொடர்ச்சியான சமநிலையை உறுதி செய்தனர் என்பதை அறிந்தனர். விழிப்பு மூலக்காட்சிகளின் ஆற்றலை புத்துணர்த்தியது மட்டுமல்ல, அது அவர்களின் உலகத்தை பராமரிக்கும் மெல்லிய சமநிலையின் ஆழமான புரிதலை ஏற்படுத்தியது. மீண்டும் பிரிய தயாராகும்போது அவர்கள் தங்கள் பயணத்தை மற்றும் அவர்கள் சமாளித்த சவால்களை நினைவு கூர்ந்தனர். அவர்கள் பிறழ்வையும் நிலைமையற்றதையும் மற்றும் அறியாததை சந்தித்து வலிமையுடன் மற்றும் மேலும் இணைந்தவையாக மாறினர். அவர்கள் சாகசங்கள் ஒரு உடைக்க முடியாத உறவை உருவாக்கியது மற்றும் அவர்கள் எப்போதும் கிபர் உலகத்தை பாதுகாக்க தயாராக இருப்பார்கள் என்று அறிந்தனர், எதிர்காலத்தில் ஏற்படும் எத்தகைய அச்சங்கள் இருந்தாலும். கிபர் உலகம் சமநிலையில் மற்றும் விழிப்பு வெற்றிகரமாக நிறைவேறிய நிலையில், லினா, நந்தினி மற்றும் செட் புதிய பாதைகளில் தொடங்கினர், அவர்களின் விதிகள் எப்போதும் அவர்களை இணைக்கும் என்ற நம்பிக்கையுடன், அவர்கள் உலகம் மிகவும் அவசியம் கொண்டிருந்த நேரத்தில். விழிப்பின் பின்னர் கிபர் உலகம் மீண்டும் புத்துணர்வு பெற்றது. மூலக்காட்சியின் ஆற்றல்கள் புதுப்பித்துவிட்டது மற்றும் ஹீரோக்கள் பாதுகாக்க போராடிய ஒற்றுமை உறுதியாக தோன்றியது. ஆனால் லினா, நந்தினி மற்றும் செட் அவர்கள் தனித்தனியான முயற்சிகளில் முன்னேறியபோது ஒரு புதிய அச்சம் மங்கலான நிழல்களில் கிளர்ந்தது, இது காலத்தால் மறக்கப்பட்ட ஒன்று. ஒரு இரவு செட் டெக்னோபொலிஸிலிருந்து தரவுகளை ஆய்வு செய்யும்போது கிபர் உலகத்தின் மிகவும் தொலைவான பகுதிகளிலிருந்து வரையறுக்கப்பட்ட ஆற்றல் கையெழுத்துக்களை கண்டறிந்தார். இந்த கையெழுத்துகள் மிகவும் பழமையானவை, அவர்கள் முன்பு சந்தித்த பழைய நாகரிகத்தை விட மிகவும் பழமை வாய்ந்தவை. கவலை கொண்ட செட் லினா மற்றும் நந்தினியை தொடர்பு கொண்டார், தனது கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து அவற்றை ஆராய்வதை கேட்டார். அவர்கள் பயணம் கிபர் உலகின் ஒரு தொலைதூர மற்றும் வெறுமையான பகுதியான எக்கோவின் கழுவல்கள் எனப்படும் பகுதியில் கொண்டு வந்தது. இந்த வெறுமையான நிலம் காலத்தின் வழியாக ஏற்பட்ட போராட்டங்களால் குறுக்கப்பட்டு அவர்கள் கண்டறிய வேண்டிய மர்மத்தின் விசையை கொண்டிருந்தது. கழுவல்களின் மையத்தில் அவர்கள் ஒரு பழமையான இடிபாடை கண்டுபிடித்தனர், துகள்களும் மற்றும் அழிந்த பொருட்களும் மூடப்பட்டிருந்தது. இந்த கட்டிடம் அவர்கள் முன்பு கண்டது போல இல்லாமல் இரகசியமான மற்றும் பயங்கரமாக பரிச்சயமானதாக இருந்தது. அவர்கள் இடிபாடுகளில் ஆழமாக சென்று கொண்டிருக்க அவர்கள் நீட்சிகள் மற்றும் ஆர்டிஃபாக்ட்களை கண்டனர், இது ஒரு மண்டிய சிவிலைசேஷன், நாடோடிகளின் காலத்தை முந்திய சிவிலைசேஷன் என்று சொல்லப்பட்டது. அந்த நீட்சிகள் மறக்கப்பட்டவர்கள் பற்றி பேசின, ஒரு மூலக்காட்சிகளை மிகுந்த ஆற்றலுடன் கையாளும் ஒரு இனம், ஆனால் எவ்வித தலையீடும் இல்லாமல் மறைந்தது. அவர்கள் ஒரு பெரிய பேரழிவை தடுக்க தங்கள் அறிவும் திறன்களையும் மூடிக்கொண்டனர் என்று சொல்லப்பட்டது.
ஆனால் செட் கண்டறிந்த ஆற்றல் கையெழுத்துகள் மறக்கப்பட்டவர்களின் வம்சாவளியை மறு விழிப்பித்தது என்று குறிக்கின்றது. அவர்கள் இடிபாடுகளை ஆராய்ந்தபோது அவர்கள் வித்தியாசமான மற்றும் சக்தி வாய்ந்த கட்டமைப்புகளை சந்தித்தனர். மறக்கப்பட்டவர்கள் தங்கள் இரகசியங்களை பாதுகாக்க விட்டு சென்ற காவலர்களாக இருந்தனர். இந்த கட்டமைப்புகள் அவர்கள் முன்பு போராடிய எந்த உயிரினங்களுக்கும் மாறாக இருந்தது, உயர்ந்த தொழில்நுட்பத்தையும் மற்றும் மூலக்காட்சியின் ஆற்றலையும் ஒருங்கிணைத்திருந்தது. லினாவின் திறமையான சாகசங்கள், நந்தினியின் மூலக்காட்சிகளின் கட்டுப்பாடு மற்றும் செட்டின் தொழில்நுட்ப நிபுணத்துவம் இடிபாடுகளை வழி செலுத்தவும் காவலர்களை எதிர்த்து போராடவும் இன்றியமையாதவையாக இருந்தது. இடிபாடுகளின் மிக ஆழ்ந்த அறையில் அவர்கள் ஆற்றல் கையெழுத்துகளின் மூலத்தை கண்டனர். எலிமெண்டல் நெக்சஸ் எனப்படும் ஒரு பழமையான சாதனம் எலிமெண்டஸ் நெக்சஸின் முன்னோடி. இந்த சாதனம் ஒரு சக்திவாய்ந்த குவியல் ஆக இருந்தது. கிபர் உலகின் சமநிலையை பராமரிக்கும் மூலக்காட்சிகளின் ஆற்றலை ஒழுங்குபடுத்தவும் மற்றும் அதிகரிக்கவும் வடிவமைக்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் எலிமெண்டல் நெக்சஸ் சேதமடைந்தது மற்றும் நிலைமையற்றது. மறக்கப்பட்டவர்கள் ஒரு பெரிய இருளை மூடுவதற்கு தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தனர் என்று அந்த நீட்சிகள் குறித்தன. அதன் ஆற்றலை தடை செய்ய நெக்சஸை பயன்படுத்தினர். ஆனால் இப்போது அந்த முத்திரை பலவீனப்படுத்தப்பட்டது மற்றும் இருள் வெளியேற முயற்சித்தது. நிலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த லினா, நந்தினி மற்றும் செட் நெக்சஸை பழுதுபார்க்கவும் முத்திரையை வலுப்படுத்தவும் முடிவு செய்தனர். இதற்காக அவர்கள் கழுவல்களில் பரவியுள்ள பழமையான மூலக்காட்சி பழமைகளை சேகரிக்க வேண்டும், ஒவ்வொன்றும் மறக்கப்பட்டவர்களின் ஆற்றலின் சாரத்தை கொண்டது. இந்த பழமைகளை கண்டறிய அவர்கள் நெறிமுறையான நிலப்பரப்புகளிலும் கடுமையான போராட்டங்களிலும் முனைந்தனர். ஒவ்வொரு பழமையும் ஒரு வலிமையான கட்டமைப்பால் பாதுகாக்கப்பட்டது, அவர்கள் உறுதியையும் திறன்களையும் சோதித்தது. அவர்கள் பயணத்தின் போக்கில் அவர்கள் மறக்கப்பட்டவர்களின் வரலாறும் மற்றும் கிபர் உலகத்தை பாதுகாக்க அவர்கள் செய்த தியாகங்களும் பற்றியும் மேலும் அறிந்தனர். அனைத்து பழமைகளையும் கையிலுடன் அவர்கள் எலிமெண்டல் நெக்சஸுக்கு திரும்பினர். பழமைகளை பயன்படுத்தி அவர்கள் அவற்றின் ஆற்றல்களை நெக்சஸில் சாளரச் செய்தனர், பழுதுபார்க்கும் செயல்முறையை தொடங்கினர். இந்த பணி கடினமானது, துல்லியமான ஒத்திசைவு மற்றும் மிகுந்த கவனத்தை தேவையாக கொண்டது. லினா மூலக்காட்சிய ஆற்றலின் பாய்ச்சலை வழிநடத்தினார், நந்தினி ஆற்றல் மாறுபாடுகளை சமநிலையாக்கினார் மற்றும் செட் சிக்கலான தொழில்நுட்ப பழுதுபார்க்கைகளை நிர்வகித்தார். நெக்சஸ் நிலைப்படுத்த ஆரம்பித்தபோது அதன் சிறையில் மூடப்பட்ட இருள் கலங்கினது, தனது சிறையின் பலவீனத்தை உணர்ந்தது. அரை ஒளியிலும் நிழலிலும் மூழ்கியது, 3 பேரும் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்த போராடினர். இருள் உருவத்தை எடுத்தது, ஒரு சக்திவாய்ந்த சாட்சி உருவாக்கியது, அது விடுதலை பெறவும் கிபர் உலகில் கொடூரத்தை பாய்ச்சவும் முயற்சித்தது. மறக்கப்பட்டவர்களின் புத்திசாலித்தனத்தையும் மூவரின் ஒற்றுமையும் பயன்படுத்தி லினா, நந்தினி மற்றும் செட் தங்கள் ஆற்றல்களை இறுதி முடிவிலான அடி ஒன்றுக்கு மையப்படுத்தினர். முழுமையாக பழுதுபார்க்கப்பட்ட நெக்சஸ் பழமைகளின் ஆற்றலுடன் ஒலித்தது, ஒரு மின்னும் ஒளியை வெளிப்படுத்தியது, இருளை அதன் சிறையில் திரும்பவும் வற்புறுத்தியது. முத்திரை வலுப்படுத்தப்பட்டதும் மற்றும் நெக்சஸ் நிலைப்படுத்தப்பட்டதும் இருள் மீண்டும் கட்டுப்படுத்தப்பட்டது. இடிபாடுகள் இப்போது பழுதுபார்க்கப்பட்டுள்ளன, அமைதியான ஆற்றலை ஒலித்தன, மறக்கப்பட்டவர்களின் வரலாறும் மற்றும் ஹீரோக்களின் வெற்றியும் அடையாளமாக. அவர்கள் இடிபாடுகளிலிருந்து வெளியே வந்தபோது லினா, நந்தினி மற்றும் செட் அவர்களின் பயணத்தை நினைவு கூர்ந்தனர். அவர்கள் உலகின் மறைக்கப்பட்ட அத்தியாயத்தை கண்டறிந்தனர் மற்றும் அவர்கள் போராடிய அனைத்தையும் முடிக்கும் பேரழிவை தடுத்தனர். மறக்கப்பட்டவர்களின் அறிவும் மற்றும் ஆற்றலும் இப்போது நிலைநிறுத்தப்பட்டுள்ளன, இது கிபர் உலகின் சமநிலையை எப்போதும் பாதுகாக்கும் அவசியத்தை நினைவூட்டுகிறது. அவர்கள் இணைப்புடன் தங்கள் தனித்தனி பாதைகளுக்கு திரும்பியபோது அவர்கள் எதிர்காலத்தில் ஏற்படும் எத்தகைய நிழல்களையும் எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருப்பார்கள் என்று அறிந்தனர். மறக்கப்பட்டவர்களின் எக்கோ அவர்கள் வழிகாட்டும்
ஒற்றுமையின் ஒளி ஒருபோதும் மங்காதது என்பதை உறுதி செய்வதற்காக. மறக்கப்பட்டவர்களின் இருளை கடந்து வெற்றி பெற்ற பின்னர் லினா, நந்தினி மற்றும் செட் அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினர். ஒவ்வொருவரும் கிபர் உலகத்தின் சமநிலையை பாதுகாக்க தங்கள் பணியை தொடர்ந்தனர். ஆனால் அமைதி நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருக்க இல்லை. முந்தையது அறியப்படாத ஒரு பழமையான தீர்க்கதரிசனம் மெய்ப்பானது. அது ஒரு புதிய அச்சத்தை வெளிப்படுத்தியது, இது அவர்களின் ஒற்றுமையையும் மற்றும் உறுதியையும் சோதிக்கும். ஒரு நாள் தியானத்தின் போது லினாவுக்கு ஒரு காணிப்பு கிடைத்தது, இது கிபர் உலகத்தை குழப்பத்தில் காண்பித்தது. உலகத்தின் ஆழத்திலிருந்து மிகப்பெரிய மூலக்காட்சிய கட்டமைப்புகள் தோன்றுவதை அவர் கண்டார், அது மெல்லிய சமநிலையை குலைக்கின்றது. காணிப்பின் முடிவில் ஒரு சின்னம் இருந்தது, 4 மூலக்காட்சிகளின் பின்னிணைந்த வடிவம், ஒளியின் ஒரு வெளிச்சம் சூழ்ந்திருந்தது. காணிப்பால் கவலைப்பட்டு லினா நந்தினி மற்றும் செட்டை தொடர்பு கொண்டார். காணிப்பை பகிர்ந்தவுடன் நந்தினியும் மூலக்காட்சி ஆற்றல்களில் அசம்பாவிதங்களை உணர்ந்தார். செட் கிபர் நெட்வொர்க்கில் சற்றே அதிகமான அசம்பாவிதங்களை உறுதிப்படுத்தினார், இது ஆற்றல் உருவாக்கங்களில் ஒரு முக்கியமான மாற்றத்தை குறிக்கின்றது. அவர்களின் ஆராய்ச்சி கிபர் உலகத்தின் ஆழத்தில் மறைக்கப்பட்டு மறக்கப்பட்ட ஒரு பழமையான சன்னதிக்கு அவர்களை அழைத்தது. இந்த சன்னதி சமநிலையின் காவலர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, காவலர்களின் கதை மற்றும் ஆர்டிஃபாக்ட்களை கொண்டது. மறக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்ட வலிமையான உயிரினங்கள், மூலக்காட்சி சமநிலையை பாதுகாக்க. ஆனால் காலத்தின் ஓட்டத்தில் காவலர்கள் நித்திரையில் விழுந்தனர், அவர்களின் ஆற்றல் தேவையுள்ள நேரங்களில் மட்டுமே விழிப்பிக்கும் முறையில் முத்திரை கிடந்தது. நிலையையின் அவசரத்தையும் உணர்ந்து லினா, நந்தினி மற்றும் செட் காவலர்களை விழிப்பிக்க முடிவு செய்தனர். சன்னதியில் 4 மூலக்காட்சி கூறுகள் மற்றும் அவர்கள் முன்பு பயன்படுத்திய ஆர்டிஃபாக்ட் இணைந்த ஆற்றலை தேவைப்படுத்திய ஒரு முறை இருந்தது. ஒவ்வொரு கோரும் சன்னதியின் சுற்றில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைக்கப்பட வேண்டும் மற்றும் ஆர்டிஃபாக்ட் காவலர்களை விழிப்பிக்க தூண்டியாக செயல்படும். அவர்கள் முறைநடத்த தயாராகும்போது நிலம் அதிர்ந்து மற்றும் காற்று ஆற்றலுடன் அடிபடும். உலகின் ஆழத்திலிருந்து அங்கு தீ, நீர், மண் மற்றும் காற்றின் உருவாக்கங்களாக 4 மகத்தான மூலக்காட்சி கட்டமைப்புகள் தோன்றின. இந்த கட்டமைப்புகள் காவலர்கள் அல்ல, ஆனால் அருகிலுள்ள விழிப்பீட்டுக்கு எதிர்வினையாக மூலக்காட்சிகளின் ஆற்றலின் உருவாக்கங்கள். ஒரு கடுமையான போராட்டம் தொடங்கியது. லினா தனது திறமையும் மற்றும் வேகமான எதிர்வினைகளையும் பயன்படுத்தி கட்டமைப்புகளின் சக்திவாய்ந்த தாக்குதல்களை தவிர்த்தார். நந்தினி அவரது ஆழமான மூலக்காட்சிய கையாண்டலில் அவர்களின் தாக்குதல்களை துல்லியமான மூலக்காட்சிகளின் மாற்றங்களால் எதிர்த்தார். செட் தனது தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை பயன்படுத்தி கட்டமைப்புகளின் ஆற்றல்களை குலைக்க உபகரணங்களை உருவாக்கி தனது நண்பர்களுக்கு ஆதரவு வழங்கினார். கட்டமைப்புகளின் மிகுந்த ஆற்றலின் மத்தியிலும் மூவரும் நிலைத்து முறையை நிறைவு செய்தனர். ஆர்டிஃபாக்ட் ஒரு மின்னும் ஒளியுடன் மூலக்காட்சி கூறுகளுடன் ஒலித்தது. சன்னதி அதிர்ந்தது, காவலர்கள் நித்திரையில் இருந்து விழிக்கத் தொடங்கியனர். காவலர்கள் தோன்றினர், தூய மூலக்காட்சி ஆற்றலின் மாபெரும் உருவங்கள். அவர்கள் அமைதியான, சமநிலையான ஆற்றலை வெளிப்படுத்தினர், பழமையான புத்திசாலித்தனத்தையும் வலிமையையும் ஒழிக்கின்றனர். அவர்கள் முழுமையாக விழிக்கும்போது லினா, நந்தினி மற்றும் செட்டை தாக்கிய கட்டமைப்புகள் கலைந்தன, அவர்களின் ஆற்றல் காவலர்களால் உறிஞ்சப்பட்டது. காவலர்கள் கிபர் உலகத்தின் மீட்பர்களாக மூவரையும் அங்கீகரித்து நன்றி தெரிவித்து தங்கள் ஆதரவை உறுதி செய்தனர். அவர்களின் விழிப்பு தொடக்கமே ஒரு ஆரம்பம் மட்டுமாக உள்ளது என்று அவர்கள் விளக்கினார்கள். உண்மையான அச்சம் மூலக்காட்சிகளின் ஆற்றலை தன் இலக்குக்காக பயன்படுத்தும் மறைந்த எதிரியை அடைகிறது. காவலர்களின் வழிகாட்டுதலின்படி லினா, நந்தினி மற்றும் செட் இந்த மறைந்த எதிரியை அடையவும் மற்றும் எதிர்க்கவும் ஒரு புதிய முயற்சியை தொடங்கினர். இந்த பயணம் கிபர் உலகத்தின் மிக தொலைதூர பகுதிகளில் பழமையான இடிபாடுகள், கடுமையான நிலப்பரப்புகள் மற்றும் மறைந்த சன்னதிகளின் வழியாக அவர்கள் அழைத்தது.
அவர்கள் பயணத்தின் போது எதிரி மறைக்கப்பட்டவர்களின் ஒரு ரோக்கிய கூட்டமாக இருப்பதை அவர்கள் கண்டனர். மறைவில் மறைந்து இப்போது தங்கள் இழந்த ஆற்றலை மீண்டும் பெற முயற்சித்தனர். வலிமையான மற்றும் புத்திசாலித்தனமான ஒரு தலைவரான வோரின் மூலம் வழிநடத்தப்பட்ட இந்த ரோக்கிய மறக்கப்பட்டவர்கள் கிபர் உலகத்தை தங்கள் கற்பனையின்படி மறுபடியும் வடிவமைக்க மூலக்காட்சிகளின் ஆற்றலை பயன்படுத்த திட்டமிட்டனர். இறுதி தாக்குதல் ஒரு மறைந்த கோட்டையில் நடந்தது. அங்கு வோரின் மூலக்காட்சிகளின் ஆற்றல்களை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த ஒரு சாதனத்தை உருவாக்கினார். லினா, நந்தினி மற்றும் செட் காவலர்களின் ஆதரவுடன் கோட்டையில் தைரியமான தாக்குதலை மேற்கொண்டனர். போர் கடுமையானதும் தீவிரமானதுமாக இருந்தது. வோரின் மூலக்காட்சிகளின் இணைந்த ஆற்றலை அவர்கள் மீது பயன்படுத்தினார். லினாவின் சாகச திறமைகளும் மற்றும் போராட்ட திறன்களும், நந்தினியின் மூலக்காட்சி கையாளுதல் மற்றும் செட்டின் தொழில்நுட்ப புதுமைகள் எல்லாம் அவர்களின் எல்லைகளை எட்டின. காவலர்கள் முக்கியமான ஆதரவை வழங்கினர். அவர்களின் மாபெரும் ஆற்றலை பயன்படுத்தி மூவரையும் காத்து உதவினர். ஒரு உச்சக்கட்ட மோதலில் லினா வோரின் பாதுகாப்புகளை கலைத்து கட்டுப்பாட்டு சாதனத்தை அழிக்க முடிந்தார். மூலக்காட்சி ஆற்றல்கள் வோரின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாமல் மீண்டும் சமநிலைக்கு திரும்பின. வோரின் தனது தோல்வியை உணர்ந்து இறுதி நம்பிக்கையற்ற தாக்குதலை முயற்சித்தார். ஆனால் லினா, நந்தினி, செட் மற்றும் காவலர்களின் இணைந்த வலிமையால் வெற்றி பெற்றார். வோரின் தோல்வியுற்று ரோக்கிய மறக்கப்பட்டவர்கள் அடக்கப்பட்டார்கள். கிபர் உலகம் மீண்டும் அமைதியாக இருந்தது. காவலர்கள் இப்போது முழுமையாக விழித்திருக்கும், சமநிலையை பாதுகாக்கும் காவலர்களாக தங்கள் இடத்தை எடுத்தனர். மூலக்காட்சி ஆற்றல்கள் அமைதியாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தினர். நம்ப முடியாத சவால்களை எதிர்கொண்டதும் வெற்றி பெற்றதுமான லினா, நந்தினி மற்றும் செட் ஆழ்ந்த திருப்தியுடன் உணர்ந்தனர். எண்ணற்ற சோதனைகளால் கட்டியசைக்கப்பட்ட அவர்களின் இணைப்பு அதிகமாக வலிமையானது. கிபர் உலகம் எப்போதும் புதிய அச்சங்களை எதிர்கொள்ளும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தாலும், சேர்ந்து அவர்கள் எதையும் கடந்து செல்ல முடியும் என்பதில் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருந்தனர். அவர்கள் தனித்தனி வழிகளுக்கு திரும்பும்போது காவலர்கள் அவர்களுக்கு இறுதியான பரிசு ஒன்றை வழங்கினர். ஒரு காவலரின் அடையாளம் அவர்களின் தைரியமும் மற்றும் ஒற்றுமையும் அடையாளமாக. இந்த அடையாளம் அவர்களின் சாகசங்களையும் மற்றும் அவர்கள் கட்டிய வழிமுறையையும் நினைவூட்டும். ஒற்றுமையின் ஒளி அவர்களின் பாதைகளை வருங்காலங்களில் வழிகாட்டும் என்பதற்காக. காவலர்களின் கண்காணிப்பிலும் லினா, நந்தினி, செட் ஆகியோரின் விழிப்பிலும் கிபர் உலகம் முன்னெப்போதுமில்லாத அமைதியையும் செழிப்பையும் அடைந்தது. ஆனால் அவர்களுடைய உலகத்தின் பரந்த பரப்பில் பழமையான ரகசியங்களும் புதிய சவால்களும் எப்போதும் மேல் நோக்கி இருக்கின்றன. ஒரு அமைதியான மாலை, லினாவின் வீட்டிற்கு ஒரு மர்ம தூதுவர் வந்தார். மற்றுலோக ஒளியுடன் மின்னும் உடைகளை அணிந்திருந்த தூதுவர் வான்மீன் சபையின் சின்னத்தை கொண்ட மூடப்பட்ட ஒரு சுருளை கொடுத்தார். சபை பிரபஞ்சத்தின் மூலக்காட்சி சமநிலையை நியமிக்கும் ஒரு புராண குழுவாக கூறப்படுகிறது. அந்த சுருள் லினா, நந்தினி, செட் ஆகியோரை ஒரு உச்சி மாநாட்டுக்கு அழைத்தது. அவர்களின் அறிவும் துணிச்சலும் ஒரு பிரபஞ்ச முக்கியத்துவமிக்க விஷயத்திற்கு தேவைப்பட்டன. அவரது நண்பர்களுடன் மீண்டும் இணையும்போது லினா அந்த செய்தியை பகிர்ந்தார். நந்தினி மற்றும் செட் அதில் ஆர்வமும் கவலையும் கொண்டு இது அவர்கள் புறக்கணிக்க முடியாத அழைப்பு என்று ஒத்துக்கொண்டனர். ஒன்றாக அவர்கள் தூதுவரின் வழிகாட்டுதலில் கிபர் உலகத்தின் உயரமான மலைச்சிகரத்தில் உள்ள மறைக்கப்பட்ட புனித தலத்திற்கு, நிதியத்தின் உச்சி என்றழைக்கப்படும் இடத்திற்கு பயணித்தனர். நிதியத்தின் உச்சிக்கு வந்தபோது அவர்கள் வான்மீன் சபையினரால் வரவேற்கப்பட்டனர். அவர்கள் பிரபஞ்ச பேராற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தினார்கள். சபை கிபர் உலகத்தை அவதானித்து மூவரின் வீரச்செயல்களும் சமநிலையை மீட்டமைப்பும் பிரசன்னமாக இருப்பதாக கூறினர். ஆனால் ஒரு புதிய அச்சம் தோன்றியது. இது கிபர் உலகத்தையும் முழு பிரபஞ்சத்தையும் ஆபத்தில் இழுக்கும்.
சபை ஒரு பழமையான உயிரினம். அபிசல் அரசர் என்று அழைக்கப்படுவது யயானங்களின் நித்திரையில் இருந்து எழுந்துள்ளது. அந்த அரசர் மூலக்காட்சிகளின் ஆற்றலை கவர்ந்து அழித்து பிற இருளில் மூழ்கடிக்க முற்படுகின்றார். வான்மீன் சபை பல நூற்றாண்டுகளாக பிரபஞ்ச சமநிலையை காத்து இப்போது சக்தி இழந்ததால் இந்த அச்சத்தை எதிர்க்க தலைவர்களை தேவைப்படுகின்றது. லினா, நந்தினி, செட் நிலையின் தீவிரத்தையுணர்ந்து போர் அழைப்பை ஏற்றனர். சபை அவர்களுக்கு வான்மீன் ஆயுதங்களை வழங்கினர். அவர்களின் சொந்த கருவிகளின் மேம்படுத்தப்பட்ட வடிவங்கள் பிரபஞ்ச ஆற்றலால் ஊட்டப்பட்டன. லினாவிற்கு வான்மீன் வாள், நந்தினிக்கு மூலக்காட்சி ஊருவியல் மற்றும் செட்டிற்கு நட்சத்திர தொழில்நுட்ப கைமணி கிடைத்தது. இந்த புதிய சக்திகள் அபிசல் அரசரையும் அவரது மினியன்களையும் எதிர்க்க அவர்களை அனுமதித்தன. அபிசல் அரசரை எதிர்கொள்ள அவர்களின் பயணம் கிபர் உலகத்திற்கும் அதிலிருந்து பறந்துவிடுகிறது. ஒவ்வொரு உலகமும் அபிசல் அரசரின் தனது முடிவுக்கான பிரயாணத்தையும் எதிர்கொள்கின்றன. அவர்கள் இக்னிஸின் நெருப்பு உலகம், கும்பத்தின் நீர் உலகம், டெராலிஸின் பூமி உலகம் மற்றும் ஏதெரிஸின் காற்று உலகம் ஆகிய உலகங்களை வழிமுறை செய்து அங்கு வாழும் மக்களுக்கு உதவியும் சுத்திகரிப்பதிலும் ஈடுபட்டனர். ஒவ்வொரு உலகத்திலும் வலிமையான எதிரிகளை எதிர்கொண்டனர். இருள்மூலக்காட்சி உயிரினங்களும் காவலர்களும் எல்லாமே அபிசல் அரசரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன. அவர்கள் புதிய வான்மீன் சக்திகளை முழுமையாக கையாள விரும்ப அவர்களது திறன்களை தேர்வு செய்ய வேண்டும். இறுதியாக அவர்கள் அபிசல் குழிவழி அரசரின் நடுநிலை பகுதிக்கு வந்தனர். இந்த இருண்ட அச்சுறுத்தும் உலகம் அவர்கள் பார்த்த பதிலாக இருந்தது. காற்று ஆற்றலால் நிறைந்திருந்தது மற்றும் மண்ணே அவர்களது பாதத்தில் அடிக்கடி உணரப்பட்டன. அபிசல் அரசருடனான இறுதி மோதல் மிகவும் சிக்கலானது. அரசர் ஒரு உருவம் மற்றும் உருவாக்கப்பட்ட மூலக்காட்சி ஆற்றல்களின் இணைந்த சக்தியை கொண்டிருந்தார். போராட்டம் லினாவின் திறமைகளால், நந்தினியின் மூலக்காட்சி கட்டுப்பாட்டாலும் மற்றும் செட்டின் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தாலும் அனைத்து எல்லைகளிலும் அதிகமாகவே இருந்தது. போர் உச்சத்துக்கு வந்தபோது மூவரும் அவர்களின் ஒரு ஆழமான சக்தி உள்ளது என்பதை உணர்ந்தனர். அது மட்டும் அவர்களுடைய ஒற்றுமையின் மூலமாகவே வெளிப்படுத்த முடியும். அவர்கள் ஒன்றிணைத்து ஒரு மூலக்காட்சி ஆற்றல் கற்றையினால் அழிக்க முடியும். ஒரு உச்சக்கட்ட முறையில் அவர்கள் ஒன்றாக நின்று அவர்களது சக்திகளை ஒரு ஒற்றை தாக்குதலை மையமாக்கினர். தாக்கியது அந்த இருண்ட கோரின் வழியாக ஊடறுத்தது. சொவரன் ஒரு வெளியிட்டது, அதில் அதன் ஆகி விட்டது. அபிசல் அரசர் அழிக்கப்பட்ட பின் அனைத்து உடைந்து குறுக்கீடு செய்து ஒரு உருவாக்கி ஹீரோக்களை பாதுகாப்புக்கு திரும்ப கொண்டு வந்தது. நிதியத்தின் உச்சியில் திரும்பிய பின் லினா, நந்தினி மற்றும் செட்டை அவர்களின் திறமையும் மற்றும் விசுவாசமும் பரிபூரணமாக நன்றி கொடுத்து தங்கள் பதில்களாக அறிவித்தனர். அவர்கள் கிபர் உலகத்துக்கும் முழு பிரபஞ்சத்திற்குமான காவலர்களாக மாறினர். அவர்கள் உலகத்திற்கு திரும்பிய பின் மூவரும் ஆழ்ந்த திருப்தியுடன் உணர்ந்தனர். அவர்கள் மிகுந்த சவாலை எதிர்கொண்டார்கள். அவர்களுடைய உட்பட பலவற்றை காப்பாற்றினர். அவர்களுடைய இப்போது அவர்களின் மரபாக மாறி அவர்களது தைரியமும் மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக இருந்தது. அமைதியான கிபர் உலகத்தை அவர்கள் காணும்போது அவர்களது பந்தம் ஒருபோதும் உடைக்கப்படாததாக உணர்ந்தனர். அவர்களது சாகசங்கள் தொடர்கின்றன. புதிய சவால்களை எதிர்கொள்ள தயாராக, ஒளியின் வழிகாட்டுதலிலும் மற்றும் அவர்களது நட்பின் வலிமையிலும் நம்பிக்கையுடன். கிபர் உலகம் அதன் காவலர்களின் கண்காணிப்பில் செழித்து வளர்ந்தது. லினா, நந்தினி மற்றும் செட் இதுவரை காப்பாற்றிய உலகங்களில் தமது சாதனைகளுக்காக புகழ்பெற்றவர்கள் ஆகிவிட்டனர். ஆனால் அவர்களது மிகப்பெரிய சவால் இன்னும் வரவில்லை. அவர்கள் நட்சத்திர காவலர்களின் இரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு பழமையான ஆதாரம் கண்டுபிடித்தனர். ஒரு நாளில் செல்விரக்ஷ நூலகத்தின் ஆழங்களை ஆராய்ந்தபோது நந்தினி ஒரு மறைக்கப்பட்ட அறையை கண்டுபிடித்தார்.
அதில் ஒரு பழமையான நட்சத்திர வரைபடமும் நட்சத்திர மையம் என்கிற ஒரு விசித்திரமான கருவியும் காணப்பட்டது. இது பிரபஞ்ச ஆற்றலுடன் துடிக்கத் தொடங்கியது. ஆர்வமுடன் அவர் இந்த ஆதாரத்தை லினா மற்றும் செட்டுக்கு கொண்டு வந்தார். அவர்கள் இதன் முக்கியத்துவத்தை அங்கீகாரம் செய்தனர். வரைபடம் அவர்களின் உலகத்தில் இருந்து அல்லாத ஒரு நட்சத்திர கூட்டினை காட்டி நட்சத்திர காவலர்களின் தோற்ற இடத்தை திறக்கின்றது. அவர்கள் ஒரு காலத்தில் பிரபஞ்சத்தை பாதுகாப்பவர் ஆக இருந்தனர். நட்சத்திர மையம் பெரிய ரகசியங்களை திறக்க ஒரு முக்கியமாக இருந்ததால் மூவரும் நட்சத்திர வரைபடத்தை பின்பற்ற முடிவு செய்தனர். அவர்கள் பயணம் கிபர் உலகத்தின் மூச்சுத்திணறிய கண்காணிப்பு நிலையத்திற்கு, அங்கு நட்சத்திர மையத்தை செயல்படுத்தினார்கள். கண்காணிப்பு நிலையத்தின் செயலாக்கங்கள் உயிருடன் மின்னல் உதிக்க, தொலைவிலுள்ள நட்சத்திர கூட்டத்திற்கு ஒரு வாயிலை திறக்கச் செய்கின்றது. வாயிலின் வழியாகச் செல்வதற்கு பிறகு அவர்கள் ஒரு பிரகாசமான கேலக்சியின் மையத்தில் நின்றனர். அங்கு நட்சத்திரங்கள் அற்புதமான ஒளியுடன் மின்னுகின்றன. அவர்கள் நட்சத்திர காவலர்களின் புனித அரண்மனைக்கு வந்தனர். நட்சத்திரங்களின் மத்தியில் பறக்கும் ஒரு மகத்தான கட்டிடம். அந்த அரண்மனை பழமையான அறிவு மற்றும் ஆதாரங்களுடன் நிரம்பியதாக இருந்தது. நட்சத்திர காவலர்களின் செயல்பாடு களுக்கான மையம் ஆக இருந்தது. அரண்மனையை ஆராய்வதற்கு பிறகு அவர்கள் நட்சத்திர காவலர்களின் வரலாற்றின் ஹோலோகிராபிக் பதிவுகளை சந்தித்தனர். நட்சத்திர காவலர்கள் பிரபஞ்ச சமநிலையை பாதுகாக்கும் காவலர்களாக இருந்தனர். ஆனால் அவர்கள் எயானங்களுக்கு முன்பாகவே அகமாறிய நிகழ்வு, நட்சத்திர விழுந்தல் என்று அழைக்கப்படும் பிறகு மறைந்துவிட்டனர். பதிவுகள் நட்சத்திர காவலர்களின் சக்திகளை அரண்மனையில் முடக்கப்பட்டது. அவற்றை தவறான கையிலிருந்து காக்க மூவரும் நட்சத்திர காவலர்களின் சக்திகளை திறக்க மற்றும் நட்சத்திர விழுந்தலின் இரகசியங்களை அறிய அவர்களுக்கு துணிச்சல், ஞானம் மற்றும் ஒற்றுமையை சோதிக்கின்ற சில சவால்களை சமாளிக்க வேண்டும் என்று கண்டுபிடித்தனர். ஒவ்வொரு சவாலும் நட்சத்திர காவலர்களின் பாக்கியத்தின் வெவ்வேறு அம்சங்களுடன் இணைக்கப்பட்டு அவர்களது பயன்படுத்த வேண்டும். முதலாவது சவாலை ஒளியின் சோதனை ஒரு குழப்பங்களால் நிரம்பிய லேபிரிந்தில் வழி செய்யும் திறனை சோதித்தது. லினா தனது கூர்மையான உணர்வுகள் மற்றும் அஜிலிட்டி மூலம் செலஸ்டியல் பிளேட் உடன் குழப்பங்களை மாற்றியது. இரண்டாவது சவாலை ஞானத்தின் சோதனை சமிக்ஞைகளை மற்றும் பழமையான எழுத்துக்களை புரிந்து ஆழ்ந்த புரிதலை சோதித்தது. நந்தினி உடன் பழமையான கோப்புகளை விளக்கி மறைக்கப்பட்ட பாதைகளை திறந்தார். இறுதியாக ஒற்றுமையின் சோதனை மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இது அவர்களின் பெரிய அச்சங்கள் மற்றும் சந்தேகங்களை எதிர்கொண்டு அவர்களின் நிலைத்தன்மையும் பந்தத்தின் வலிமையும் சோதிக்கிறது. சேட் உடன் தொழில்நுட்ப பார்வைகள் மற்றும் ஆதரவு வழங்கினார். அதற்கிடையில் லினா மற்றும் நந்தினி ஒருவருக்கொருவர் தங்கள் அச்சங்களை மீற உதவினர். சவால்களை பூர்த்தி செய்த பிறகு அவர்கள் நட்சத்திர காவலர்களின் சாத்தியங்களை பரிசாக கிடைத்தக்கு அணுகப் பெறும். அந்த அறை உடன் பரந்த நிலை ஒரு ஆக இருந்தது. மையத்தில் நட்சத்திர குழாய்க்குள் நட்சத்திர காவலர்களின் சக்திகளை வழியாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவியாக இருந்தது. நட்சத்திர குழாய்க்குழுக்கு சென்றபோது அவர்கள் எதிர்பாராத ஒரு எதிரியை சந்தித்தனர். வாயிட் ஹெரால்ட் என்று அழைக்கப்படும் ஒரு பழமையான உயிரினம். அந்த ஹெரால்ட் நட்சத்திர விழுந்தலின் இருளில் இருந்து ஒரு மீதி நட்சத்திர காவலர்களின் சக்திகளை கைப்பற்ற விரும்பினான். அந்த உயிரினம் ஒரு மையமான எதிரியாக இருந்தது. இருள்மூலங்களை பயன்படுத்தி நிஜத்தை மாற்றி அளித்தது. போராட்டம் தீவிரமாக இருந்தது. அரண்மனையின் ஆற்றல்களை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தினான். லினா, நந்தினி மற்றும் செட் ஹெரால்ட் தாக்குதல்களை எதிர்கொள்ள இணைக்க வேண்டும். அவர்களின் ஒற்றுமையும் உறுதியும் எல்லா எல்லைகளுக்கும் சோதிக்கப்படுகின்றன. நட்சத்திர காவலர்களின் வார்த்தையை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில். போராட்டத்தின் சூடில் நட்சத்திர குழாய்க்குள் அவர்கள் வான ஆயுதங்கள் பெருக்கிக் கொள்ள உதவியது. நட்சத்திர காவலர்களின் முழு சக்தியை அனுமதிக்கிறேன். அவர்கள் தங்கள் சக்திகளை ஒருங்கிணைத்து
ஒரு சக்தி மடிப்பை வெளிப்படுத்தினர். அது அடித்து அதன் உருவத்தை உடைத்துவிட்டது. தோல்வியுடன் நட்சத்திர குழாய்கூழ் செயல்படுத்தப்பட்டது. நட்சத்திர காவலர்களின் சக்திகளை வெளியேற்றியது. அந்த லினா, நந்தினி மற்றும் செட்கு செய்து அவர்களுக்கு புதிய சக்திகள் மற்றும் அறிவுகளை வழங்கின. அவர்கள் பிரபஞ்சத்தின் இயல்பையும் காவலர்களாக அவர்களின் நிலைப்பாட்டையும் ஆழமாக புரிந்தனர். கிபர் உலகத்திற்கு திரும்பும்போது அவர்கள் நட்சத்திர காவலர்களின் ஞானம் மற்றும் வலிமையை பெற்றனர். அவர்களுடைய புதிய சக்திகள் எதிர்கால அச்சங்களை எதிர்க்கும் மற்றும் அவர்களது உலகத்தின் மற்றும் அதன் அப்பால் சமநிலையை பாதுகாக்க உதவும் என்று அவர்கள் அறிவார்கள். நட்சத்திர காவலர்களின் புனித அரண்மனையில் பயணத்தை பூர்த்தி செய்தது. அவர்களின் திறன்களை அதிகரித்தது மட்டுமல்லாது நண்பர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் அவர்களின் பந்தத்தை மேலும் உறுதிப்படுத்தியது. லினா, நந்தினி மற்றும் செட் எதுவும் எதிர்கொள்ள தயாராக நின்றனர். நட்சத்திரங்களின் ஒளியுடன் மற்றும் நட்சத்திர காவலர்களின் வார்த்தைகளின் வழிகாட்டுதலுடன். அவர்களது சாகசங்களின் வரலாறு எதிர்கால தலைமுறைகளை போதிப்பது உறுதி செய்யும். பிரபஞ்சம் முழுவதும் ஒளியின் ஒளியை நிலைத்திருக்கும். நட்சத்திர காவலர்களின் புனித அரண்மனையில் அவர்களின் பயணத்திற்கு பின் அமைதி குறுகியது. புதிய அச்சங்கள் அடிக்கடி எழுந்தன, ஆனால் இந்த முறை பிரபஞ்சத்திற்கு தொடர்பான குறியீட்டு மொழிகளில் குறியாக்கப்பட்ட ஒரு தொடர் மர்ம செய்திகள் கிபர் உலகம் முழுவதும் தோன்றத் தொடங்கின. இந்த செய்திகள் என அழைக்கப்படும் ஒரு பழமையான கட்டமைப்பை குறிப்பது, இது நிஜங்களையும் உலகங்களையும் மறுபடி உருவாக்கும் சக்தி கொண்டது என்று கூறப்பட்டது. லினா, நந்தினி மற்றும் செட் இந்த செய்திகளை விரித்தபோது ஒவ்வொரு குறியீடும் ஒரு பெரிய புதிரின் துண்டு போல் தோன்றியது. கிபர் உலகத்தின் ஆழத்தில் மறைந்துள்ள ஒரு சக்திவாய்ந்த சாதனத்தை கண்டுபிடிக்கச் சொல்லியது. ஆர்வமாகவும் எச்சரிக்கையாகவும் அவர்கள் தேடத் தொடங்கினர். அதன் சக்தி அவர்களின் உலகத்தை காப்பாற்றவும் அல்லது அழிக்கவும் செய்யக்கூடும் என்பதை அறிந்திருந்தனர். அவர்கள் பயணம் தொடங்கியது, அங்கு அவர்கள் காவலர்களிடம் பற்றி ஆலோசனை மேற்கொண்டனர். காவலர்கள் பண்டைய நட்சத்திர காவலர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி என்று விளக்கினர். இது உலகங்களை உருவாக்கி பிரபஞ்ச சமநிலையை பராமரிக்க பயன்படுகிறது. ஆனால் அது மிகவும் சக்திவாய்ந்ததாகவும் தவறான கைகளில் விழுந்தால் ஆபத்தானதாகவும் இருப்பதால் மூடிவைக்கப்பட்டது. முதல் குறியீடு அவர்கள் செல்ல வேண்டிய இடத்தை என காட்டியது. இது பரந்த நிலத்தடி நீட்சி மற்றும் அடிப்படை மிருகங்களால் பாதுகாக்கப்பட்ட பழமையான இயந்திரங்களால் நிரம்பியிருந்தது. இந்த குகைகள் பாதையை திறக்க முதல் விசையை வைத்திருந்தது. ஆபத்தான நிலப்பரப்புகளை ஊடுருவி குறுகிய புதிர்களை தீர்த்து மூவர் குகைகளின் மையத்தை அடைந்தனர். அங்கு அவர்கள் கண்டுபிடித்தனர். இது 4 கூறுகளின் ஆற்றல்களுடன் அதிர்விக்கின்ற ஒரு படிக பொருள். தொடும் போது அது அடுத்த இடத்திற்கான வரைபடத்தை காட்டியது. ஆர்டிக்வேட்ஸில் உள்ள அரண்மனை, பழைய நாகரிகங்களின் கோட்டை, இப்போது ஒரு பனி நாசமாகியது. மூவர் கடும் கூறுகளையும் அரண்மனையின் பாதுகாப்பு மன்றங்களின் எச்சங்களை எதிர்கொண்டனர். அதன் பனியால் சூழப்பட்ட மண்டபங்களில் அவர்கள் இரண்டாவது விசையான கண்டுபிடித்தனர். கைப்பற்றிய பிறகு அவர்கள் அடுத்த இடத்திற்கு நேரங்கட்டி போனார்கள். எக்கோஸ் பாலைவனம், மிராஜ் பிரமிட் என்பதற்காக. இந்த பழமையான கட்டமைப்பு அதன் மாறும் மணல்கள் மற்றும் மாயை காரணமாக பிரபலமானது. மூவர் தங்கள் உள்ளுணர்வுகளையும் பகிர்ந்த பந்தத்தையும் நம்ப வேண்டியது. மையத்தில் அவர்கள் மூன்றாவது விசையான் கண்டுபிடித்தனர். இறுதி பகுதி ஒரு மாபெரும் கட்டிடம், சைபர் உலகத்தின் மேலே மிதக்கும் ஒரு தீவில் உள்ளது. பயணம் பல சவால்களால் நிரம்பியது, இதில் சக்திவாய்ந்த காற்று கூறுகள் மற்றும் ஈர்ப்பத்தை மீறும் தளங்கள் அடங்கும். உச்சியில் அவர்கள் இறுதிச் சாவியின் கண்டுபிடித்தனர். 4 விசைகளையும் வைத்துக்கொண்டு மூவர்க்கு திரும்பினர். விசைகளை பயன்படுத்தி அவர்கள் ஒரு பழமையான வாயிலை செயல்படுத்தினர். இது அவர்களை மறைநிலைக்குள் கொண்டு செல்கிறது. அங்கு மறைந்தது. அந்த நிலை ஒரு வினோத நிலப்பரப்பு, மிதக்கும் தீவுகளும் ஒளியின் ஆறுகளும் நிரம்பியிருந்தது.
அருகில் சென்றபோது அவர்கள் ஒரு மர்மமான உருவத்தை எதிர்கொண்டனர் என்ற ஒரு தப்பிய நட்சத்திர காவலர் நிஜத்தை மாற்றி தன் கனவின் படி உலகை உருவாக்க விரும்பும் சக்தியை கைப்பற்ற விரும்பினான். ஏற்பட்ட போர் அவர்கள் இதுவரை எதிர்கொண்ட எந்த போரையும் ஒத்திருக்கவில்லை. பிரபஞ்ச ஆற்றல்களை மிகுந்த திறமையுடன் கையாள மூவரையும் எளியல்லாத சவால்களை எதிர்கொள்ளச் செய்தான். லினாவின் நந்தினியின் கூறுகளின் கையாளுதல் மற்றும் செட்டின் தொழில்நுட்ப நிபுணத்துவம் எல்லா அளவுகளிலும் சோதிக்கப்பட்டது. தாக்குதல்களை எதிர்க்க மூவரும் தங்கள் வான சக்திகள் பயன்படுத்த வேண்டியது. ஒரு நுண்ணிய புரிதலில் அவர்கள் உண்மையான சக்தி ஒற்றுமை மற்றும் சமநிலையை மூலம் மட்டுமே பயன்படுத்தப்பட முடியும் என்பதை உணர்ந்தனர். தங்கள் ஆற்றல்களை ஒருங்கிணைத்து நட்சத்திர காவலர்களின் மற்றும் காவலர்களின் சாரத்தையும் இணைத்து அவர்கள் ஒரு தூய ஒற்றுமையான ஒளியின் வெடிப்பை உருவாக்கினார்கள். சுற்றி மூவரின் ஒற்றுமையின் சக்தியால் அவர்களது ஒற்றுமையின் சக்தியால் மிச்சமாகி கட்டுப்பாட்டை இழந்தான். அடக்கப்பட்ட பிறகு மூவரின் இருப்புக்கு பதிலளித்தது. அது அதன் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தியது. சமநிலையும் சிருஷ்டிக்கையும் ஒரு மின்சாரம் ஆகும், அடக்கமல்ல. அவர்கள் கிபர் உலகத்தை புனரமைக்கவும் அதன் தொடர்ந்து சமநிலையையும் செழிப்பையும் உறுதி செய்யவும் சக்தி அளித்தது. அவர்களது உலகிற்கு திரும்பி லினா, நந்தினி மற்றும் செட் மிகவும் பெரிய திருப்தியை உணர்ந்தனர். அவர்கள் ஒரு முக்கியமான பேரழிவை தடுத்து தங்கள் நிலையை மேலும் புரிந்து கொண்டனர். செலஸ்டல் ஃபோர்ஜ் தற்போது பாதுகாப்பாக உள்ளது, அவர்களின் நிழலற்ற ஆணை மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாகவும் இருப்பது உறுதி செய்யும். அவர்கள் அமைதியான கிபர் உலகத்தை நோக்கி அவர்கள் பயணம் இன்னும் முடிவடையவில்லை என்று அறிந்தனர். பிரபஞ்சத்தின் மர்மங்கள் இன்னும் பல ரகசியங்களை வைத்திருக்கும் மற்றும் தங்கள் பந்தம் எந்த புதிய சவால்களையும் எதிர்கொள்ள அவர்களை வழிகாட்டும். நட்சத்திர காவலர்களின் மற்றும் காவலர்களின் வார்த்தை அவர்களால் தொடர்கிறது. நட்சத்திரங்களின் மேல் ஒளியை ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என காட்டுகிறது. செலஸ்டியல் ஃபோர்ஜை பாதுகாத்த பிறகு லினா, நந்தினி மற்றும் செட் அமைதியாக மீண்டும் நிர்மாணிப்பதில் ஒரு காலத்தை அனுபவித்தனர். ஆனால் இந்த அமைதி விரைவில் கிபர் உலகத்தை பாதித்த விசித்திரமான நிகழ்வுகள், நேரம் சீர்குலைகள், இடைவெளி விகிதங்கள் மற்றும் தெரியாத அடையாளங்களின் திடீர் தோற்றம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டது. காவலர்கள் உண்மையான மையத்தில் ஒரு குழப்பத்தை உணர்ந்தனர். இது குவாண்டம் சேர்க்கை என்ற நிகழ்வை சுட்டிக்காட்டியது. குவாண்டம் சேர்க்கை, காவலர்கள் விளக்கியது போல், பல பரிமாணங்களும் நேரத்தடங்களும் ஒருங்கிணைக்கும் ஒரு அரிய பிரபஞ்சம் வரிசை. இது பிரபஞ்சம் முழுவதும் அலைகளை உண்டாக்குகிறது. இத்தகைய நிகழ்வு பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு வாய்ப்பு கொண்டிருந்தாலும் அது சரியாக நிர்வகிக்கப்படாவிடில் முக்கியமான ஆபத்தையும் ஏற்படுத்தலாம். அவர்களின் விசாரணை கிபர் உலகின் ஒரு தனித்துப்போன பகுதியான தற்காலிக நெக்சஸ் என்பதற்கு போகச் செய்யும் ஒரு இடம் எங்கு நேரமும் இடைவெளியும் இயற்கையாகவே நிலையற்றது. இங்கு அவர்கள் பல வருடங்களாக குவாண்டம் சேர்க்கையை ஆய்வு செய்த அறிவியலாளர் டாக்டர் சாராவை சந்தித்தனர். டாக்டர் சாரா, சேர்க்கை ஒரு மிகுந்த சக்தியின் மூலமாகவோ அல்லது பேரழிவை ஏற்படுத்தும், இது எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதில் மாறுபடும் என்று வெளிப்படுத்தினார். டாக்டர் சாரா, குவாண்டம் சீராக்கியலை பயன்படுத்தி சேர்க்கையை நிர்வகித்து எந்த குறை கூட ஒப்புதல் மறுப்பு ஆற்றல் அவசியம் என்பதற்காக ஒரு சாதனத்தை உருவாக்கியிருந்தார். ஆனால் சாதனத்தை இயக்க குவாண்டம் கிறிஸ்டல்ஸ் 3 சக்தி தேவையாகும். இவை பல பரிமாணங்களின் பலங்களில் பரவியுள்ளன, ஒவ்வொன்றும் சேர்க்கையின் சிறிய சாளரங்களின் போது மட்டுமே அணுகக்கூடியது. முதல் கிறிஸ்டல் ஒலிகள் மற்றும் நினைவுகள் ஒன்றாக இணையும் பரிமாணத்தில் அமைந்துள்ளது. இப்பரிமாணம் ஒரு அழகானது தோற்றம் கொண்டது, பழைய நிழல்கள் போன்று பல நினைவுகள் வெளிப்படுகிறது. நிலை மாற்றங்கள் மற்றும் துடிப்புகள் மூலம் மூவர் முதல் கிறிஸ்டலை கண்டுபிடித்தனர். லினாவின் திறனும் செட்டின் தொழில்நுட்ப திறனும் அவர்களை கிறிஸ்டல் கண்டுபிடிக்க உதவியது. இரண்டாவது கிறிஸ்டல் ஏதெரிக் லாபிரிந்த் எனும் இடத்தில் மறைந்திருந்தது. இது வலுவானதானது மற்றும் மூவமானது வழிகளை சுழல்கும் ஒரு பரிமாணம்.
இங்கு ஈர்ப்பமும் வழிகளும் மாற்றம் அடைந்தன. நந்தினியின் கூறுகளின் ஆழமான புரிதல் குழப்பத்தின் வழிகளில் சுலபமாகச் செல்ல உதவியது. வெற்றியை தடை செய்த மாற்றக்கூடிய உருவத்தை சமாளித்து கிறிஸ்டலை கண்டுபிடித்தனர். இறுதி கிறிஸ்டல் வெற்று சாம்ராஜ்யம் எனும் இடத்தில் அமைந்திருந்தது. ஒரு இருண்ட, மிரண்டது வேறு இடத்தில், நேரம் மிகுந்த விரைவில் செல்லும் இடத்தில் இருந்தது. இந்த நிலம் மிகவும் ஆபத்தானது. கிறிஸ்டல் ஆற்றலால் ஈர்க்கப்பட்ட நிழல்மயமான உருவங்கள் நிரம்பியிருந்தது. மூவர் தங்கள் மிகுந்த அச்சங்கள் மற்றும் குறைகளுடன் நின்று, ஆனால் அவர்களின் பந்தமும் நேர்மையுமே அவர்களை வழிநடத்தியது. அவர்களது மிகுந்த போராட்டத்தின் பிறகு இறுதி கிறிஸ்டலை கண்டுபிடித்தனர். தற்காலிக நெக்சஸ்க்கு திரும்பிய பிறகு டாக்டர் சாரா கிறிஸ்டல்களை குவாண்டம் சீராக்கியலில் ஒருங்கிணைத்தார். குவாண்டம் சேர்க்கையின் உச்சியை அடைந்தபோது சாதனம் செயல்படுத்தப்பட்டது. சீராக்கியம் ஏற்படுத்தப்பட்டது மற்றும் நிஜம் தானாகவே மாற்றம் அடைந்தது. குவாண்டம் சீராக்கியல் சமநிலையை நிலைநாட்ட, ஆனால் கணக்கில் கொள்ளப்படாத சிக்கல்கள் ஏற்பட்டன. குரோனோ கொள்ளைக்காரர்கள் என்ற நேரம் பயணிகளின் ஒரு தவறான அணி. கானோஸ் என்ற சாணாக்கியனான தலைவியின் தலைமையிலான கிரூரமான மற்றும் மிரட்டிய குரோனோ கொள்ளைக்காரர்கள் சீராக்கியலை முறிக்க முயற்சி செய்தது. லினா, நந்தினி மற்றும் செட் வீரியமாக போராடினர், நேரம் மாற்றியமைக்கும் தொழில்நுட்பத்தை எதிர்த்து. குழப்பத்தின் மத்தியிலே டாக்டர் சாரா கானோஸால் பிடிக்கப்பட்டார். அவர் சீராக்கியலை கட்டுப்படுத்த எப்படி என்பதை கூற சொல்லி வற்புறுத்தினார். மூவர் ஒரு துணிவான மீட்பு பணி நடத்தினர். அவர்கள் கொள்ளைக்காரர்கள் களின் ஆட்டுவாத மையத்தில் சிக்கல்களும் நேர முறிகள் மற்றும் நுழைவுகளின் மூலம் டாக்டர் சாராவை மீட்டு, கொள்ளைக்காரர்கள் களின் கட்டுப்பாட்டு சாதனங்களை முடக்கினர். அந்த தாக்கத்தை தடுத்து அவர்களது நிலைநாட்டும் சாதனத்தை இயக்க சீராக்கியலின் உச்சியை தடுக்கப்பட்டது. தற்காலிக நெக்சஸ் இல் வெற்றியை உறுதி செய்து அனைத்து பரிமாணங்களும் நேர்த்தையாக மீண்டும் இணைந்தது. டாக்டர் சாரா அவர்களின் உதவிக்கு நன்றி தெரிவித்து சீராக்கியலின் பிறகு பரிமாணங்களை மற்றும் நேரங்களுக்குள் தொடர்பு கொள்ளும் திறனை அளிக்கிறார். இந்த புதிய அறிவு லினா, நந்தினி மற்றும் செட் அவர்கள் கிபர் உலகத்தை மேலும் திறமையாக பாதுகாக்க உதவும். முழுவதும் குதூகலத்துடன் மூவர் அவர்களின் பயணத்தை பற்றி சிந்தித்தனர். அவர்கள் மிகுந்த சவால்களையும் சந்தித்து அவர்களது பிரபஞ்சத்தின் ஆழமான உண்மைகளை கண்டுபிடித்தனர். அவர்களின் பந்தம் பலமாகும் அளவிற்கு வழிநடத்தி நம்பிக்கையின் ஒளி 3 பிரபஞ்சத்தில் பிரகாசமாகியுள்ளது.